புருமுனிவரின் யாக அக்கினியில் பிறந்த சாலிஹோத்திரர் வாழ்க்கை முழுவதும் தியாகத்தையே மூச்சாகக் கொண்டவர். தன் பசியை விட பிறரின் பசியே அவருக்கு பெரிதாக இருந்தது. தினமும் அதிதிக்கு படைத்த பிறகே உண்பது என்ற விரதம் அவரது உயிரோடு கலந்த ஒரு தர்மமாக இருந்தது. அந்த புனித விரதத்தின் ஆழத்தை உலகுக்கு உணர்த்த திருமாலே ஒரு வயோதிகராக சோர்ந்த காலடிகளுடன் தளர்ந்த குரலில் அந்த ஆசிரமத்தின் வாசலை தட்டினார். முனிவர் யார் வந்தாலும் இறைவனே வந்தார் என்று எண்ணி அன்போடு உணவு படைத்தார். ஆனால் வயோதிகர் வடிவில் இருந்த பெருமாள், என் பசி இன்னும் தீரவில்லை என்று சொன்ன அந்த நொடி சாலிஹோத்திரரின் இதயம் சற்றும் தயங்கவில்லை. தன்னுக்கென வைத்திருந்த பங்கையும் அவர் தாராளமாக சாய்த்தார். பெருமாள் அனைத்தையும் உண்டு பசி தீர்ந்த பின் மனிதனாய் நடித்த அந்த தெய்வம், உண்ட களைப்பால் சோர்ந்தேன், இங்கே எங்கே படுப்பது என கேட்டார். எந்த கேள்வியும் எழாமல், எந்த நிபந்தனையும் இன்றி முனிவர் தம் ஆசிரமத்தையே காட்டினார். அங்கேயே அந்த மண்ணின் மீது உலகை காக்கும் நாராயணன் சயனித்தார். படுக்கையவுள் என்ற அந்த எளிய கேள்வி காலத்தை தாண்டிய ஒரு திருப்பெயராக மாறியது. அந்த நொடியிலிருந்து இந்த ஊர் எவ்வுள்ளூரானது. அந்த இடத்தில் சயனித்த பெருமாள் எவ்வுட்கிடந்தான் ஆனார். ஒரு முனிவரின் தியாகமும் ஒரு தெய்வத்தின் கருணையும் சந்தித்த அந்த இடம் இன்று வரை பக்தியின் சாட்சியாக நிற்கிறது. ஸ்ரீதேவி தாயாரின் அவதாரமும் இதே தலத்தில் கருணையின் கதையாக வருகிறது. வசுமதி என்ற பெயரில் மானுட வடிவில் பிறந்து மண்ணின் வேதனைகளை தாங்கிய தாயாரை வீரநாராயணன் வேட்டையின் போது கண்டார். அது ஒரு பார்வை மட்டுமல்ல, அது ஆத்மாவின் அடையாளம். அந்த சந்திப்பு தெய்வீக திருமணமாக மலர்ந்தது. அந்த இணைப்புக்கு பிறகே பெருமாளின் பெயரும் மாறியது. கிங்கிரஹேசன் என்ற திருநாமம் மறைந்து மக்களின் துயரங்களை தீர்க்கும் வீரராகவ பெருமாள் என்ற நாமம் ஒலிக்கத் தொடங்கியது. இந்த தலத்தின் திருக்குளம் வெறும் நீர்தேக்கமல்ல, அது கண்ணீரும் நம்பிக்கையும் கலந்த ஒரு புனித தீர்த்தம். நோயால் தளர்ந்த உடல்களும் வேதனையால் சோர்ந்த மனங்களும் இந்த நீரில் இறங்கும் போது ஒரு புதிய நம்பிக்கையுடன் வெளியே வருவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் இங்கு பெருமாள் மருந்தாய் மாறி அருள் பாலிக்கும் வைத்திய வீரராகவ பெருமாளாக பக்தர்களின் உள்ளங்களில் வாழ்கிறார். இந்த கோவில் கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல, அது தியாகம், கருணை, அன்பு, நம்பிக்கை ஆகியவற்றால் கட்டப்பட்ட ஒரு உயிருள்ள வரலாறு. இங்கே ஒலிப்பது மணி ஓசை மட்டுமல்ல, 1000 ஆண்டுகளாக இறைவனை நம்பி அழைத்த மனிதர்களின் மௌன பிரார்த்தனைகளும் கூட.